அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு தொழுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளால் விளக்கிட முடியாத நிம்மதியின் பொழுது. அது அப்படித்தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எத்தனையோ கடினங்களுக்கு மத்தியில ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இம்மையினுடைய வாழ்க்கை தஹஜ்ஜுத் பொழுதுல எப்படி தூய்மையாக்கப்படுகிறது. அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து நீ என்ன கேட்குறியோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயத்தின் பொழுது இந்த பொழுது. அதை பல சமயம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அந்த ஏக்கமும் பரிதவிப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும், தகஜத்தை விட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் சில வைராக்கியங்கள் நம்மளை தகஜத்தை நோக்கி புஷ் பண்ணி தள்ளும். சில சோதனைகள், சில நோவினைகள், சில கடினங்கள். நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன் அப்படியான பாக்கியத்தை நமக்கு அதன் வழியாக, அதன் ஊடாக தருகிற அந்த தஹஜ்ஜுத் அப்படிங்கிற விஷயம், அந்த மிராக்கிள், அதை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது தான். தஹஜ்ஜுத் இன்னைக்கு தொழுதுட்டு சில பயான்கள் கேட்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை இறைவன் இன்னைக்கு தரான். தஹஜ்ஜுத்தில் எழும்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நம்முடைய செவிகளுக்கு சேருது. இறைவன் அப்படியே அந்த எசன்ஸ் எடுத்து கொடுக்குறான் நமக்கு. நம்ம எங்கே இருந்து துவாக்களை எல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாவற்றையும் எடுத்து தொகுத்து இதுக்கெல்லாம் நமக்கு ஆயுசு இருக்குமா, அறிவு இருக்குமான்னு தெரியல. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த எசன்ஸை எடுத்து அப்படி தந்துடுறான் நமக்கு. இறைவன் மிகப்பெரியவன், கருணை மிக்கவன். தஹஜ்ஜுத்ல எழுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற துவா: உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமிகள் அதில் உள்ளவைகளை நிலைநாட்டக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். உனக்கே எல்லா புகழும். வானம் பூமி அதில் உள்ளவைகளின் ஆட்சி உனக்குத்தான் சொந்தம் யா அல்லாஹ். உனக்கே எல்லா புகழும். வானங்கள் பூமிகளின் வெளிச்சம் நீதான் யா அல்லாஹ். உனக்கே எல்லா புகழும். நீ உண்மையானவன் யா அல்லாஹ். உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது யா அல்லாஹ். உன்னை சந்திப்பது உண்மை யா அல்லாஹ். நம்ம ட்ராவல் பண்ணுவோம், நம்ம சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஒரு ஊர்லேருந்து கிளம்பும்போது நம்ம பயணித்து போய் இன்னாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களோட முகங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும், அவங்களோட சந்திப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த காட்சியும் அந்த யோசனையும் அந்த பயணத்தினுடைய தொடக்கமும். அது மாதிரி தான் உன்னை சந்திப்பது உண்மையா அல்லாஹ். இந்த துஆவினுடைய எவ்வளவு அழகான பகுதியாக இந்த பகுதி இருக்கு பாருங்களேன். எப்படி நம்ம பயணப்பட்டு இம்மையில் நம்ம கண்ணுக்கு தெரிந்தவர்களை பார்க்கறதுல அந்த காட்சி யோசிக்கும் போதே அந்த பயணம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, இங்கே ரசூல்லாவோட துவால அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு பிரதானமாகுது. இதனுடைய முக்கியத்துவத்தை தெரியும் போது, இதை உணர்ந்து பார்க்கும்போது, இந்த சத்தியத்தை நம்புகிற போது, ஆமா படைச்சவனை நம்ம ஒரு நாள் சந்திக்க போறோம், அல்லாஹ்வை நிச்சயமாக நாம் ஒரு நாள் சந்திக்க போறோம், அந்த வெளிச்சத்திலே நம்ம இருக்க போறோம், அதுதான் நிரந்தரமானதுங்கிற சத்தியத்தை நம்புகிற போது நம்முடைய எல்லா விஷயங்களும் மாறுறத கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அதுதான் தஹஜ்ஜுத் பொழுதினுடைய பெரிய மிராக்கிள். யா அல்லாஹ், உன்னை சந்திக்கிறது உண்மை யா அல்லாஹ். உன்னுடைய பேச்சு உண்மை யா அல்லாஹ். சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, நபிமார்கள் உண்மை, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை யா அல்லாஹ். கியாமத் நாள் உண்மை யா அல்லாஹ். உனக்கு வழிபட்டு விட்டேன், உன்னை நம்பி விட்டேன், உன்னையே நம்பி வாழ்கிறேன், உன் பக்கம் சாய்ந்து விடுகிறேன், உன்னை கொண்டே நான் தீர்ப்பு கேட்கிறேன். ஆகவே அல்லாஹ், நான் முன் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நான் பின் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. நான் பின் செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த பாவங்கள், பரகசியமாக செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீதான் முதன்மையானவன், நீதான் கடைசியானவன், உன்னை தவிர வேறு இறைவன் எனக்கு இல்லை. தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் இடத்துல அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கேட்டு கையேந்தி நிற்கக்கூடிய இந்த பொழுதுல இறைவன் நம் அனைவருடைய கவலைகளையும் போக்குவானாக.
நம்ம அனைவரையும் ஹலாலான பாதையில் ஆக்குவானாக. குர்ஆனுடைய வெளிச்சத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய கபர்களை எல்லாம் அவன் வெளிச்சமாக்கி தருவானாக. முகமது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சத்திய சகாபாக்களோடும் நாம் அவர்களை சந்தித்து அங்கு அவங்களோடு நிரந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. நம்ம வேற என்ன பெரிய பொக்கிஷத்தை அடைஞ்சிட முடியும்? தஹஜுத்தை அடைவது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அழகான விஷயம். அப்படிங்கிறது தான் இந்த பொழுதினுடைய இந்த நேரத்தில் விழித்திருந்து எல்லாரும் தூங்கும்போது நம்ம அல்லாஹ்வை நினச்சி கையேந்தி கேட்டு இருக்கிற இந்த பொழுது நமக்கு உணர்த்துது. இறைவன் மிகப்பெரியவன். நிச்சயமாக நம்முடைய இந்த துவாக்களை வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. அவன் யாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். அனைத்தையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். அவனுடைய இந்த மகத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்ல எழும்பி கேட்ட துவா அப்படிங்கிற சத்தியத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதே துவாவை நாங்களும் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் ரசூலோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன்.